தமிழி பார்வையாளர்களுக்கு வணக்கம். 2024 நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் அரசியல் பார்வை குறித்தும் தலைவர்களின் பங்கீடுகள் குறித்தும் இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம். 1947 இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்பு பூவைசி இந்திரகுல சங்கம் என்பதை கட்டமைத்து இந்த சமூக மக்களுக்கான ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பெருமாள் பீட்டர் அவர்களின் தலைமையில் பூவைசி இந்திரகுல சங்கம் தொடங்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தமிழகத்தில் ஆளுகின்ற அரசியல் கட்சிகளால் தொடர்ந்து புறக்கணித்துக் கொண்டே வருகின்றது. இங்குள்ள சமூக அமைப்புகளும் தேர்தல் நேரங்களில் ஒரு செயற்குழு கூட்டம், ஒரு பொதுக்குழு கூட்டம் என்ற ஒரு சிறு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானங்களை நிறைவேற்றி ஒரு அரசியல் சார்ந்த கட்சிகளுக்கு ஆதரவினை தெரிவிப்பதோடு தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகளால் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் இல்லாத ஒரு சூழலில் தன்னுடைய சுய தேவைக்காக தங்களுடைய ஆதரவினை அளித்து வருகின்றனர். இந்த சமூகம் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தால் சாதி ரீதியான படுகொலைக்கு உள்ளாக்கப்படும் போதும் சாதி ரீதியான அடக்குமுறைகளுக்கும் கலவரங்களுக்கும் உள்ளாக்கப்படும் போது இங்கு உள்ள அனைத்து சமூகங்களும் தமிழ் குடிகளும் மௌனமே காத்து வருகின்றன தவிர இந்த சமூக மக்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. அதை கண்டித்தும் கண்டன அறிக்கை கூட விடவில்லை. அப்ப தொடர்ச்சியாக இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் ஒரு அரசியல் ரீதியான ஒரு எழுச்சியை திரண்டுவிடக் கூடாது, அரசியல் அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக அணிதிரண்டு விடக் கூடாது என்பதிலே இங்க இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த சாதி வெறியர்களும் தொடர்ச்சியாக ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கின்றன. இது எப்படிப்பட்ட நம்ம கட்டமைப்பு என்ற நம்ம பார்க்கும்போது இங்க தொடர்ச்சியா சாதி வெறியர்களை படுகொலைக்கு உள்ளாக்கப்படும் போது இங்க உள்ள தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க மொத்தமுழுவா இதுக்கெல்லாம் காரணம் திராவிடம்ன்ற மாதிரி ஒரு பூசி மொழிவாங்க. அப்ப இந்த சாதி வெறியர்களால் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பாதிக்கப்படும் போது அந்த சாதி வெறியர்களின் பெயர்களை குறிப்பிடாம அந்த குறிப்பிட்ட சாதியை சொல்லாம திராவிடம் தான் காரணம்ன்ற மாதிரி மக்களோட பார்வையை திசை திருப்பிடுவாங்க. அப்ப இது யாருக்காக பேசுறாங்கன்னு பார்க்கும்போது இவர்களும் அந்த அரசியலில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சாதி வெறியர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தான். அப்ப இங்க சாதி வெறியர்களுக்கு துணை போகின்ற அமைப்புகள் எல்லாமே தன்னுடைய அமைப்பு மூலமாக இந்த மக்களுக்கு ஒரு அதிகாரத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்கிறதா என்று கேட்டா இல்ல, அப்படி எந்த ஒரு செயல்பாடுகளுமே செய்யல. அப்ப மக்கள்கிட்ட நாம யாரு, நாம் யாரால் இங்க இயக்கப்படுகிறோம், நாம் ஏன் இங்க நமக்கான அதிகாரங்கள் மறுக்கப்படுகிறது, தொடர்ச்சியாக நாம் மட்டும் ஏன் இந்த ஒரு சாதியால் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தென் மாவட்டங்கள்ல ஒரு அரசியல் ஆளுமையை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் தன்னுடைய வலிமையை இந்த சமூகம் தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்றதுக்காக தொடர்ச்சியா ஒரு குறிப்பிட்ட சாதி இந்த சமூக மக்கள் மீது தொடர்ச்சியா ஒரு தாக்குதலை நிறைவேற்றிட்டே இருக்கு. நம்மளும் அந்த பிரச்சனைகளை கண்டிச்சு நம்ம பேசக்கூடிய நிலையிலே தான் இருக்கோம். இப்ப திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் இப்ப தொடர்ச்சியா பட்டியல் வெளியேற்ற அரசாணை பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுமே இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களோட ஓட்டுகளத்தையும் பெறணும்னு நினைக்கிறாங்களே தவிர இந்த சமூகங்களுக்கு அரசியல் அதிகாரத்தை கையில கொடுக்கணும், இந்த சமூகத்தை அரசியல் அதிகாரத்துல அமர வச்சு பார்க்கணும்ன்ற நிலைப்பாட்டுல யாருமே வரல. இங்க உள்ள இயக்கங்களும் இங்க உள்ள அமைப்புகளும் தனக்கு அரசியல் அதிகாரம் மட்டும்தான் இங்க அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர்வு, அந்த நிலைப்பாட்டுல யாருமே இயங்காம தன்னோட தேவைக்காக தன்னுடைய சுய தேவைக்காக மட்டும்தான் இங்க ஒரு அமைப்பை உருவாக்கி மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த அமைப்புகள் இந்த மக்கள் பிரச்சனைகளை பேசுறது இல்ல. தேர்தல் நேரங்கள்ல மட்டும் ஒரு பொதுக்கூட்டம் ஒரு செயற்குழு இந்த மாதிரி போட்டு தன்னோட ஆதரவுகளை வெளிப்படுத்துறாங்களே தவிர அப்ப நம்ம மக்கள் பார்வைக்கு மக்கள்கிட்ட என்ன சொல்றோம்னு கேட்டா அரசியல் அதிகாரத்தில் நாம் பங்கு பெற வரைக்கும் அந்த அரசியல் அதிகாரத்தை நாம் தீர்மானிக்கக்கூடிய நிலை வர வரைக்கும் நம்ம மேல நடத்தப்படுகின்ற இந்த சாதிய படுகொலை தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குமே தவிர அது எப்போதுமே நம்ம ஓயாது. ஏன்னா இந்த சாதி ரீதியான படுகொலைகளும் அடக்குமுறைகளும் நாம் அரசியல்ல ஆர்வம் காட்டிடக்கூடாது, அரசியல் நோக்கி நகர்ந்துடக்கூடாதுன்றக்காகவே திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. அப்ப இந்த மக்கள் தெளிவான ஒரு புரிதல் ஏற்படுத்தணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்ம எல்லாம் தமிழர்கள், இந்த திராவிடர்களை தமிழகத்துல அப்புறப்படுத்தணும், தமிழரை ஆளணும்ன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும்போது இங்க தொடர்ச்சியாக நம்மளை வெட்டி படுகொலை செய்யப்படுறவங்களும் தமிழர்கள் தான். அப்படி தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழர்கள் தான் ஆள வேண்டும் அப்படின்ற பேசக்கூடியவங்க
அவர்களும் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்காக உரிய அரசியல் அதிகாரங்களை கொடுக்குறாங்கன்ற பார்க்கும்போது அப்படிப்பட்ட எந்த விதமான அரசியல் அதிகாரத்தையுமே அவங்க கையில கொடுக்கல. அப்ப அவங்களும் இங்க வந்து தமிழர்ன்ற அந்த உணர்வுகளை தூண்டி விட்டு நம்மளோட ஓட்டுகளை அவங்களுக்கு வாங்கணுமேன்றதான் பேசுறாங்களே தவிர நம்ம சமூகத்துக்கு வந்து உரிய அரசியல் அதிகாரத்தை கொடுக்கறதுக்கும் அவங்க வந்து தயாரா இல்லை. அப்ப இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் அரசியல்ல வந்து நம்ம மேல வந்து நம்மளோட உணர்வுகளையும் நம்மளோட சமூக உணர்வுகளையும் தூண்டி விட்டு நம்மளோட ஓட்டுகளை வந்து மாற்று கட்சிக்காரங்க பெறாங்களே தவிர நமக்கான எந்த விதமான அதிகாரமும் நமக்கு கிடைக்கல. அப்ப இந்த சமூகம் வந்து தெளிவா வந்து ஒரு முடிவு எடுக்கணும். தென் மாவட்டங்கள்ல வந்து தொடர்ச்சியான பெரும்பான்மை மிக்க ஒரு சமூகம் இன்னும் 1940 இந்திய விடுதலைக்கு பிறகு இன்று வரை வந்து ஒரு அரசியல்ல வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தவே முடியாது. அப்ப இந்த மக்களை வந்து ஒரு அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய தியாகி இமானுவேல் சேகரன் வந்து இந்த மக்களுக்கு வந்து அந்த ஒரு அரசியல் ரீதியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் போது ஒரு சாதி வெறியர்களால் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. அப்ப அன்றையிலிருந்து இன்ன வரைக்கும் இந்த குறிப்பிட்ட சமூகம் தொடர்ச்சியான பெருங்கலவரங்களையும் தொடர்ச்சியான சாதிய படுகொலையும் யாரெல்லாம் இந்த சமூகத்துக்கான அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அறிவு சார்ந்த சிந்தனைகளை இந்த மக்கள்கிட்ட போதிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே சாதி ரீதியான சாதியர் வெறியர்களால் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தெளிவான ஒரு நிலைப்பாட்டுல இருக்கணும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அரசியலை புரிஞ்சு கொண்டு நமக்கு அதிகாரம் கிடைக்கக்கூடிய வகையில நம்மளோட ஓட்டுகளை வந்து நம்ம சரியான முறையில பயன்படுத்தணும். நம்மளோட ஓட்டுகள் மட்டும்தான் நம்ம எந்த அதிகாரத்துல இருக்கணும் என்ற தீர்மானிக்குமே தவிர மக்கள் திரட்சியோ எந்த விதமான திரட்சியோ வந்து நம்ம அதிகாரத்துல தீர்மானிக்க முடியாது. அப்ப இந்த சமூக மக்கள் வந்து சமூக மக்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் அனைவருக்குமே வந்து நம்மளுடைய ஓட்டுகள் மட்டும்தான் வந்து நம்ம அதிகாரத்தை நோக்கி நகர்த்தும். அந்த அதிகாரத்தை நோக்கி நகர்த்தும் போது நம்ம அதிகாரத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடத்தில் எந்த கட்சிகள் வந்து நம்ம நோக்கி நகர்த்துறாங்களோ அவர்களுக்கு நம்ம ஓட்டுநை செலுத்தி தமிழகத்தில் நம்மளுடைய ஆதிக்கத்தையும் நம்மளுடைய அரசியல் அதிகார உரிமையும் வந்து பங்கு பெறணும். அதுக்கு வந்து இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் தங்களுடைய அறிவு சார்ந்த சிந்தனைகளை பெருக்கிக் கொள்ளணும். எந்த இயக்கங்கள் வந்து ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு அரசியல் சார்ந்த முன்னெடுப்புகளை பயணம் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் வந்து உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுடைய வாக்கினை வந்து நமக்கு எந்தெந்த அரசியல் இயக்கங்கள் நமக்கு வந்து உரிய வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம வாக்கினை ஒட்டுமொத்தமாக செலுத்த வேண்டும். நமக்கு அரசியல் அதிகாரம் மட்டுமே அனைத்து விதமான பிரச்சனைக்கும் தீர்வு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.